வெல்கம் டு எஸ்வி ஸ்போர்ட்ஸ் ஐடி யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். இந்திய கபடி வீரர்களை தலை சேர்ந்த உதவும் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியின் சூப்பர் ஸ்டார் ரைடு மெஷின் ஷோமேன் என்று அழைக்கப்படும் நம்ம ராகுல் சௌத்ரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இனி ப்ரோ கபடியில் ப்ளே பண்ண மாட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. இப்படி ஆக்ஷன் சீசன் 11 ஆக்ஷன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா யாரையும் அவங்க எடுக்கலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் காம்படிஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 சீசன் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் அணிக்காக, 7th சீசன் நம்ம தமிழ் தலைவாஸ் அணிக்காக, 8th சீசன் புனேரி பல்டன், 9th 10th சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் அணிக்காக விளையாண்டாங்க ராகுல் சௌத்ரி அவங்க. உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு பிளே த ஸ்கோர் 400, 500, 700, 800 ரைட் பாயிண்ட்ஸ் இந்த ப்ரோ கபடி லீக் ஹிஸ்ட்ரி. வந்து பார்த்திங்கன்னா கெரியர் ப்ரோ கபடி கெரியரில் 1045 பாயிண்ட் ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 61 டேக்கிள் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ராகுல் சௌத்ரி அவங்க. சீசன் பார்த்திங்கன்னா 151 ரைட் பாயிண்ட்ஸ், 10 டேக்கிள் பாயிண்ட்ஸ். செகண்ட் சீசன் பார்த்திங்கன்னா 98 ரைட் பாயிண்ட்ஸ், 9 டேக்கிள் பாயிண்ட்ஸ். தேர்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 87 ரைட் பாயிண்ட்ஸ், 12 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஃபோர்த் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 146 ரைட் பாயிண்ட்ஸ், 4 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஃபிஃப்த் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 184 ரைட் பாயிண்ட்ஸ், 9 டேக்கிள் பாயிண்ட்ஸ். சிக்ஸ்த் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 159 ரைட் பாயிண்ட்ஸ், 7 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. நம்ம தமிழ் தலைவாஸ் அணிக்காக வந்து பார்த்திங்கன்னா 130 ரைட் பாயிண்ட்ஸ் அண்ட் 8 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. 8th சீசன் வந்து புனேரி பல்டன் அணிக்காக 13 ரைட் பாயிண்ட்ஸ், 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் அணிக்காக, ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் அணிக்காக 71 ரைட் பாயிண்ட்ஸ் அண்ட் 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. லாஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 6 ரைட் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணாங்க. வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் அணி சாம்பியன் ஆனாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் அணியில் இடம் பெற்றாங்க. உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் நிறைய பதக்கங்களை வாங்கினாங்க. உங்களுக்கே தெரியும், 2014 ஆசியன் பீச் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வாங்கினாங்க. அவர் தலைமையில், அவர் தான் கேப்டன், ராகுல் சௌத்ரி அவங்க தான் கேப்டன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கபடி டீம் கோல்டு வாங்கினாங்க. 16 வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்து இந்தியா கப் வாங்கினாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ராகுல் சௌத்ரி இடம் பிடித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2016 சவுத் ஏஷியன் கேம்ஸ்லேயும் இந்தியா தங்கம் வாங்குச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ராகுல் சௌத்ரி அவங்க இடம் பெற்றிருந்தாங்க. 2017 ஆசியன் சாம்பியன்ஷிப்லேயும் கோல்டு வாங்கினோம் இந்தியன் டீம், அதுலேயும் இடம் பெற்றிருந்தாங்க. 2018 கபடி மாஸ்டர் துபாய் அவங்கள வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வாங்கினாங்க. இன்றைக்காக வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு மெடல் வாங்கினாங்க. அதுலேயும் டீமில் இடம் பெற்றிருந்தாங்க ராகுல் சௌத்ரி அவங்க. ப்ரோ கபடி இந்த அளவுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் சௌத்ரியும் ஒரு முக்கியமான காரணம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் 50% பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன்னிங் ஹேண்ட் டச் மூலம் தான் பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கணிக்க முடியாத ரைடர். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ண வச்சுருவாரு. அதோட வேகத்தை பயன்படுத்தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடர் இந்த ப்ரோ கபடி லீக் ஹிஸ்ட்ரி. ஒன் ஆஃப் த நீ வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் டோர்னமெண்ட், இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் பார்ப்போம், பங்கேற்பாங்க, எதிர்பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.